டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99944411 and 9994211166. இங்கு நடந்துவிட்ட இந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியது. அதுவும் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ஆக்டிவாக இருந்திருக்காங்க. வேலை விஷயமாக அவர்களுடைய மகள் ரெண்டு பேரும் வெளியூரில் தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர்கள் இங்கே விவசாயம் சம்பந்தமான அத்தனை பணிகளையும் நேரடியாக செய்கிற அளவுக்குத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர் ராமசாமி கவுண்டர் அவர்கள் ஃபோட்டோலையெல்லாம் பார்த்ததுனாவே நம்ம அவர் ஆக்டிவாக தான் இருக்கார். அதே போல் நம்ம பாக்கியம் அவர்கள். இது கண்டிப்பாக மிக வருத்தத்துக்குரியது மட்டுமல்ல, இதுபோல சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம், அந்த அவசியத்தை வலியுறுத்துவதாகவே இது இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவம் வெளிப்பட்டதிலிருந்து பல முறை எங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரிடத்தில் பேசினார்கள், ஐஜி இடத்துல, டிஐஜி இடத்துல, எஸ்பி இடத்துல, எல்லோரிடத்திலையும் அதை பற்றி பேசி முழு விவரங்களையும் அவர் பெற்ற பின்னாலே இதை போல இருக்கிற இடங்களிலே மேல் நடவடிக்கை என்ன செய்ய போகிறீர்கள் என்ன என்பதையும் கேட்டு அதற்கான ஆய்வை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் பொருந்துகிற வகையிலே அவர் சொல்லவில்லை. எல்லா இடங்களிலேயும் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தடய அறிவியல் நிபுணர்கள், அதேபோல் கைவிரல் ரேகை நிபுணர்கள் அவர்களெல்லாம் உள்ளடக்கி அவர்களுக்கு உண்டான பணியை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் இப்பொழுது ஓரளவிற்கு அவர்களுக்கு அதில் பல விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அது ஒரு முழுமைப்படுத்தித்தான் அவர்கள் வெளியிட முடியும். எனவே அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மோப்ப நாயை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் கடைசியாக காவல்துறையிலே கடைசியாக என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்ன என்பதை அவர் முழுமையாக அதை ஒரு கன்சால்டேட் பண்ணி அதுக்கு பின்னாடி தான் அதை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஐஜி அவர்களும், டிஐஜி அவர்களும், எஸ்பி அவர்களும் இங்கே வந்து நேரடியாக இதில் பார்த்து அதற்கான முழு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். முழு கவனத்தையும் இதில் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் 2 ஏடிஎஸ்பி, 2 டிஎஸ்பி, 8 காவல் ஆய்வாளர்கள், 15 எஸ்ஐ, அதேபோல் 72 காவலர்கள், இவர்கள் மொத்த பேரையும் உள்ளடக்கிய 10 டீம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 டீமும் பல்வேறு வகையில் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் அவர்கள் விசாரணை அதிகாரியாக அதை முன்னின்று பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன மாதிரியாக கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் என்பது ஏற்கனவே குற்றம் செய்தவர்கள் அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம், அல்லது குற்றம் பதிவாகி அது நிலுவையில் இருக்கலாம். அதேபோல் சந்தேகத்துக்குரியவர்கள் என்ற வகையிலே இருப்பவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் கண்காணிக்கிறார்கள். அதிலே இருந்து இந்த தவறை செய்தவர்கள், இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை பற்றி மிக
தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதியில் எங்கெங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறதோ அத்தனையும் ஆய்வு செய்கிறார்கள். எனவே அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தான் நம்புகிறார்கள். அதே போல் இங்கே இருந்து 5 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு செல்ஃபோன் டவர், அதிலே இருக்கிற தரவுகளையும் ஆய்வு செய்து அதில் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்பதையெல்லாம் எடுத்து அந்த பணிகள் போய்கொண்டிருக்கிறது. இடையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அது எவ்வளோ வந்திருக்கிறது என்பதெல்லாம் சொல்லுவது அநேகமாக காவல்துறையில் அப்படி செய்ய மாட்டாங்க. அதை ஒரு முழுமைப்படுத்தித்தான் அவர்கள் முழுமையாக வெளியிட வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பிஏபியிலும் எல்பிபி வாய்க்கால்லையும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி அங்கங்கே வீடுகள் ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கும். அப்புறம் பார்த்ததுனா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இது இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்தை 1 நாள் 2 நாள் கண்காணித்து விட்டு அதற்கு பின்னாலே இதை போன்ற தவறுகளை செய்வதற்கு இந்த வாய்க்கால் போன்ற இடங்கள் அவர்கள் தப்பி செல்வதற்கு இதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 1660 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 2 வாய்க்கால்லையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அங்கே செக் போஸ்ட் போடுறது, அவுட் போஸ்ட் போடுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எங்கெங்கே எடுக்கலாம் என்று இப்பொழுது எஸ்பி அவர்கள் திருப்பூர் அவங்களோடவும் பேசி அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடை பொறுத்தவரை ஏற்கனவே 552 இடங்களிலே சிசிடிவி கேமரா போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடம் மட்டும் போதாது, இன்னும் கூடுதலாக கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று இப்பொழுது காவல்துறையினர் சார்பாக கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்தெந்த இடங்களிலே நமக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு வரைவை ஏற்படுத்தி அந்த இடத்துல கேமரா அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணையுடைய முடிவில் எந்த இடங்களிலெல்லாம் இந்த கேமரா அமைக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து அதை செய்வதற்கான திட்டத்தை எப்படியாவது ஒரு வகையில் இப்போ அங்கங்கே குடியிருக்கிறவங்ககிட்ட கேமரா போடுங்கன்னு கேட்டிருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை, எல்லாத்துக்கும் அது மாதிரி முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அரசு சார்பாகவே ஏதாவது ஒரு வகையில் அதை செய்யலாம் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முழுமையாக நம்முடைய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து எங்கெங்கே கேமரா அமைக்க வேண்டும், வேறு என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும். இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக ஆங்காங்கே இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. இப்பொழுது கூட சொன்னார்கள், இங்கே இவ்வளவு நடந்த பின்னாலே அருகிலேயே வேறொரு அட்டம்ப்ட் நடந்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் காவல்துறை மிக கூர்மையாக கவனிக்கும். அதற்கு முன்னேற்பாடுகளை என்ன செய்ய வேண்டும் என்று காவல்துறையில் சொல்லுகிறார்களோ அதை அரசுடைய சார்பாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையிலோ அதை செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் அனைவரும் இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மற்றபடி இந்த வாய்க்கால் கரையில் தவறாக யாரும் பயன்படுத்தினால், அவர்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது வேறு தவறான எந்த காரணத்திற்காகவும் பயன்படுத்தினால் காவல்துறை எந்த நேரம் வேண்டுமானாலும் வந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நான் ஒரு எச்சரிக்கையாகவே இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இது போன்ற ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடங்களை நிச்சயமாக வேறு எந்த காரணத்திற்காகவும் யாரும் பயன்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. இல்லை என்றால் இது போன்ற நடக்கிற சம்பவங்களுக்கு அவர்களெல்லாம் பொறுப்பா என்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும். இதில் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு என்பது நிச்சயமாக யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பது தான். அதற்கு என்ன நாங்கள் சமாதானம் சொல்லுவது என்றே எங்களுக்கு தெரியவில்லை.
ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சதிலிருந்து மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு பலமுறை எங்களோடு பேசினார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது அவர் எந்த அளவிற்கு இதை பற்றி யோசித்திருக்கிறார் என்று. நாங்கள் நேரடியாக சென்ற பொழுதும் இதையெல்லாம் அவர் கேட்டார்கள். இதை பற்றி நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை பல விளக்கங்களை சொல்லிவிட்டு வந்தோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கும் இங்கே வந்து இப்பொழுது காவல்துறையினர் சார்பாக அவர்கள் மிக விரைவாக ஒரு முடிவெடுத்து நாம் எங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டிப்பாக சொல்லுவார்கள். நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் மிக விரைவாக அந்த குற்றவாளிகளை நம்முடைய காவல்துறை கண்டுபிடிக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள். அவர்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக காவல்துறை வாங்கி கொடுக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை. எனவே மீண்டும் ஒரு முறை அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துள்ளோம். 2 வாரங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைன்னா தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதா அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறது? இல்லை, அவங்க அதில் நான் அதுக்காக ஒரு தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா விரைவாக கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுது. நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கிறோம் விரைவாக கண்டுபிடிக்கணுன்ட்டு. போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை அவங்க ஒரு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை வெளியிட்டதுன்னா அந்த விசாரணையை அதில் கொஞ்சம் பாதிப்பு வந்துடும். அதனால தான் அவங்க அதை வெளியிடுறது. இப்போ நாங்களே கேட்டால் கூட இன்னது நடந்திருக்குது, இந்த லெவலுக்கு போயிருக்கோங்கிறது கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த விசாரணையினுடைய போக்கில் தடை ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தால். அதனால் பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டிருக்கிறது. 10 டீம் இருக்குது. 10 டீமும் பல்வேறு வகையிலே போய் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஐஜியும் சரி, டிஐஜியும் சரி, எஸ்பியும் சரி 24 மணி நேரமும் இதையே தான் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, இந்த சம்பவம் இங்கே நடந்தது இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கே சம்பவங்கள் நடந்திருக்கோ அங்கே என்ன நடந்தது, யார் அங்கே செஞ்சது, அதையெல்லாம் லிங்க் பண்ணி இந்த மாதிரி பல வகையில் பல கோணங்களில் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நம்பிக்கை இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே டெஃபினட்டாக அவங்க ஒரு எல்லையை தொற்றிருப்பார்கள். இருந்தாலும் கூட முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து அவர்கள் வெளியிடுவார்கள். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த 2 வார காலம் என்பது அவர் சொல்கிறத நான் இந்த ஒரு விஷயத்தில் தப்புன்னு போய் நாங்கள் சொல்லிட்டோம் அல்லது அதை அரசியல் பண்ணுறதுக்கும் நாங்கள் விரும்பலை. எங்களுடைய விருப்பம் 2 வாரம் அல்ல 2 நாளில் அதை கண்டுபிடிச்சா கூட நல்லது என்பது தான் எங்களுடைய எண்ணம். விசாரணைக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். இதில் அரசாங்கம் ஏதாச்சும் இதில் கவனக்குறைவாக இருந்தால் அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் சிபிஐ போகலான்னு சொல்லலாம். அது நாங்கள் அதில் என்ன காவல்துறை அதிகாரிகள் அதில் இருக்காங்க. இப்போ நம்ம போலீஸ் முழு நேரம் இதே பணியில் ஈடுபடுவாங்க. அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. அதில் ஒப்படைக்கிறதுல தயக்க வேணான்றது இல்லை. அப்போ அதாவது நம்முடைய காவல்துறை மிக வலுவானதாக மிக திறமை வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது கூட அதை முதலமைச்சர் அவர்களே கூட வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் கண்டிப்பாக நம்முடைய காவல்துறையை அதை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதை முழு நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம். அவசியம் ஏற்படுகிற பொழுது அதை பற்றி மேலே யோசிப்பார்கள். ஆனால் விசாரணையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? விசாரணையில் நான் தான் சொன்னேன், 10 டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம் இல்லை, இங்கிருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்திருந்த சம்பவங்கள் திருப்பூர் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களில் குற்றம் செய்தவர்கள், குற்றம் செய்து பதிவானது, குற்றத்தில் தண்டனை பெற்று உள்ளே போனவங்க, இதை எல்லா பேக்ரவுண்டையும் அவங்க விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில் என்ன போயிருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லையை மட்டும் அவங்க சொல்ல முடியாது. சொன்னால் அந்த விசாரணைக்கு ஒரு தடை வரும், அந்த விசாரணையை வீக் ஆகிடும். அதனால் அதை நாங்களே கேட்கறதில்லை. எங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், முழுமையாக நடவடிக்கை எடுக்காம தனிப்பிரிவு தோல்வி அடைந்தது. இல்லை, முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுங்க இல்லை. உளவு பிரிவு இல்லை, உளவு பிரிவுங்கிறது இப்போ நாம் சொல்கிறதே என்ன, கேமரா இன்றைக்கி வந்திருக்கிற நிறைய வாய்ப்பு வசதிகள், கேமரா பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஸ்பி என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அவுட் போஸ்ட் போடலாம், அதில் செக் போஸ்ட் போடலாம், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொருத்துவது இன்னும் கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும். அதுதான் இப்போ நாங்கள் சொன்னோம்.
இப்போ சில இடங்களில் இங்கேயே 552 இடத்துல கேமரா இருக்குது. ஆனால் இன்னும் அதிகமான இடத்துல தேவை. அதை அந்தந்த தோட்டத்துக்காரரோ வீட்டுக்காரரோ போடணுங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார்கள். ஆனால் எல்லா குடும்பத்தாலையும் அது செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் இப்போ என்ன சொல்கிறோம், போலீஸ் எந்த இடத்த போடணும்னு சொல்கிறாங்களோ அதை எடுத்து செய்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசாங்கத்தினால் அதுக்குன்னு பணம் ஒதுக்கி பண்ண முடியும்னா பண்ணலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். பொதுமக்களுக்கு இழப்பீடு தரணும்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி அண்ணாமலை கோரிக்கை வச்சிருக்காரு. அது வந்து ஒரு முறை இருக்கிறது. அரசாங்கத்தில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஒரு முறை இருக்கிறது, அதை கூட நாங்களும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எனவே அவருக்கு அந்த கோரிக்கையை நான் வந்து தப்புன்னெலாம் சொல்லலை. அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி அவர்கள் அதை செய்வார்கள். இப்போ விவசாயிகள் அமைப்பு வந்து 2 கோரிக்கை வலியுறுத்துறாங்க ஆர்ப்பாட்டத்தில். ஒன்று சிறப்பு புலனாய்வு, இன்னொன்று வந்து விவசாயிகள் வந்து ஆயுதங்கள் வைத்துக்கொள்ள மானிய விலையில் நவீன ஆயுதங்கள் வழங்கணும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதில் வந்து எங்களுடைய வேண்டுகோள், விவசாயிகளோ இது மாதிரி குடியிருப்பவர்களோ அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மூலமாக அவங்க ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி ஒரு சந்தேகத்துக்கான யாராவது வந்தால், இப்போ ஒரு வேலைக்கு கூட வராங்க, ஒரு 3 மாதம் வேலை செஞ்சுட்டு அப்புறமேல வந்து அவங்க இந்த மாதிரி தவறுகளை செய்கிறதுக்கு பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு ஒவ்வொரு ஏரியாவுக்கு அவங்களுக்குள்ள எங்கே வசதியாக இருக்குமோ அந்த ஏரியாவில் ஒரு குழு அமைத்து அதை வந்து அங்கே இருக்கிற சந்தேகங்கள், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அடிப்படையில் என்ன தேவை என்பதை காவல்துறைக்கு தெரிவித்து விட்டுடலாம், அல்லது அந்தந்த துறைக்கு தெரிவித்து விட்டால் அந்த நடவடிக்கையை நாம் எடுக்க சொல்லலாம். அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமோ ஒழிய அவங்க வந்து துப்பாக்கியோ அல்லது வந்து அவங்க ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எல்லாரும் வச்சுக்கலான்னு கொடுக்குற பொழுது அதிலே ஏதாவது பிரச்சனைகள், அதையும் நம்ம யோசிக்கணும். அவங்க கேட்குறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அதில் என்ன பின் விளைவுகள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும். அந்த வகையிலையும் யோசிச்சு தான் நம்ம அதற்கான நடவடிக்கையை நம்ம எடுக்க வேண்டும். இந்த வாய்க்கால் கரைகளில் மது அருந்துறது அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். பர்டிகுலராக அந்த வார்த்தையை நான் சொல்லலை. எதாக இருந்தாலும் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு மது அருந்துவதோ சீட்டு விளையாடுவதோ ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கே வந்து கூட்டம் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை நான் அவர்களுக்கு வைக்கிறேன். அதை மீறினால் போலீஸில் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். அது தவிர்க்க முடியாது. எனவே அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அவர்கள் போக வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக வந்து இரவு நேரங்களில் வந்து முதல்ல போலீஸ்